بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடராக பார்த்து வரக்கூடிய அந்த தொடரில் இன்றைய நாள் ரமலானுடைய மாதத்தை அடைந்து நோன்பு பிடிக்கக்கூடிய நாங்கள் வெறுமனே காலை முதல் மாலை வரை பசித்திருப்பது தான் நோன்பு அல்ல. மாறாக எங்களுடைய ஒவ்வொரு உறுப்பும் நோன்பு பிடிக்க வேண்டும். நாங்க பார்க்கக்கூடிய பார்வை நல்ல பார்வையாக இருக்கணும். அல்லாஹ் விரும்பாத பார்வை விடயங்களை நாங்க பார்ப்போம் என்றா நாங்க பிடித்திருக்கக்கூடிய நோன்புடைய பிரதிபலன் இல்லை. எங்கட காதால நல்ல விடயங்களை மட்டும்தான் நாங்க கேட்கணும். நல்ல விடயங்கள் இல்லாம தீய விடயங்களை நாங்க கேட்போம் என்றா நாங்க வெறுமனே நோம்பு பிடிச்சு காலையிலிருந்து மாலை வர காட்டி பசிச்சிக்கிறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. எங்கட வாயால நாக்கால நல்ல விஷயங்களைத்தான் நாங்க பேசணும். தேவையில்லாத வார்த்தைகளை நாங்க பேசுவோம் என்றா எங்கட நோம்புடைய பிரதிபலன் இல்லை. எங்கட உள்ளத்தால நல்ல விடயங்களைத்தான் நாங்க சிந்திக்கணும். நாங்க நோன்பை பிடிச்சு கொண்டு கெட்ட விடயங்களை நாங்க சிந்திப்போம் என்றா இந்த நோம்புடைய பிரதிபலன் இல்லை. எனவே இந்த அடிப்படையில மிக முக்கியமானது தான் நாவு. நாங்க நோன்பை பிடிச்சு கொண்டு நல்ல விடயங்களை மட்டும்தான் நாங்க பேசணும். அதற்கு மாற்றமாக நாங்க அல்லாஹ் விரும்பாத, இஸ்லாம் காட்டித்தராத, இஸ்லாம் விரும்பாத விடயங்களை நாங்க பேசுவோம் என்றா கதைப்போம் என்றா எங்களோட வாழ்க்கையில இந்த நோன்புடைய அந்த பலனை நாங்க இழந்துட்டோம். நாங்க இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், எத்தனையோ பேர் 2 பேர் சேர்ந்து 3வது ஆளை பத்தி நாங்க பேசுறோம். ஒரு 4 பேர் உட்கார்ந்தா இன்னொரு ஆளை பத்தி நாங்க பேசுறோம். இதை இஸ்லாம் மிக தண்டிச்சு கொண்டே அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல 114 சூறாக்களை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு சூறாக்களையும் ஒவ்வொரு விதமாக அல்லாஹு தாலா ஆரம்பிக்கின்றான். 3 சூறாக்களை மட்டும் அல்லாஹ் லானத் செய்து அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான். வயலுல்லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறைவையிலே மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறார். தப்பத் யதா அபி லஹபின் வதப், அபு லஹபுடைய 2 கைகளும் கரங்களும் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறார். 3வது அல்லாஹு தஆலா வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, ஒருத்தருக்கொத்தர் குறை பேசக்கூடியவங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கிறார். எனவே நாங்க இன்னொருத்தருடைய குறையை பேசுறது என்றது அது மார்க்கத்துல மிக முக்கியமான ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த பாவத்தை பத்தி அல்லாஹு தாலா குர்ஆன்ல எச்சரிக்கையா அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கின்றான். அதற்கென்று அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி சூரத்துல் ஹுமஸா என்று அல்லாஹு தாலா பேசிக் கொண்டிருக்கின்றான். வயல் என்ற நரகம், வயல் நாசம் உண்டாகட்டும். யாருக்கு? லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, மற்ற மக்களுடைய குறைய பேசக்கூடியவங்க யாரெல்லாமோ அவங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். லுமஸா என்றது நாங்க 2 பேர் சேர்ந்து யாரை பத்தி பேசினோமோ அவர் எங்களுக்கு முன்னால போற நேரம் நாங்க கண்ணால சைக்கின செய்ய, இவ்வளோ நேரம் நாங்க பேசினது இவரைத்தான், இவரை பத்தி தான் பேசினோம் என்று நாங்க கண்ணால சைக்கின செய்யறது. இப்படியா உனங்க நம்மளை பார்த்து அல்லாஹு தாலா சொல்றான், இவங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், வயல் என்ற நரகம் தான் என்று அல்லாஹு தாலா பேசுறான். அவனோட தன்மைகளையும் அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், அல்லதி ஜமஅ மாலஹு வஅத்ததா. இப்படிப்பட்டவங்க எப்படி என்றா அவங்க சொத்து செல்வங்களை சேகரித்து வச்சிருப்பாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, யாருக்காக அல்லாஹுக்காக வேண்டி செலவழிக்க மாட்டாங்க, நல்ல விஷயங்களுக்காக வேண்டி செலவழிக்க மாட்டாங்க. வஅத்ததா, கணக்கு பார்த்துப்பாங்க, எனக்கிட்ட இவ்வளவு சல்லிக்கு, எனக்கிட்ட இவ்வளவு பணமிக்கு, எனக்கிட்ட இவ்வளவு சொத்திக்கு என்று கணக்கு போட்டு கொண்டிருப்பாங்க. அதை யாருக்கும் கொடுக்கவும் மாட்டாங்க, அதை அல்லாஹுக்காக வேண்டி செலவழிக்கவும் மாட்டாங்க. யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அவங்க நினைச்சு கொண்டிருப்பாங்க என்னோட வாழ்க்கையே இந்த சொத்து செல்வம் தான், பணம் இருந்தா தான் வாழ்க்கை, சொத்து இருந்தா தான் வாழ்க்கை, சல்லிருந்தா தான் வாழ்க்கை என்று நினைச்சு கொண்டிருப்பாங்க. அஹ்லதா, இது நிரந்தரமானது என்றும் அவங்க எண்ணிக்கொள்வாங்க. அவங்க நினைப்பாங்க சல்லிருந்தா தான் வாழ்க்கை, சல்லில்லாட்டி வாழ்க்கை இல்லை. என்றைக்கு இந்த சொத்து செல்வம் பணம் இதெல்லாம் அஹ்லதா, இது நிரந்தரமானது, இதெல்லாம் என்ன மூத்து வர காட்டி எனக்கிட்ட ஈக்கும், இதுதான் என்ன வாழ்க்கை, இது நிரந்தரமான சொத்து என்றெல்லாம் நினைச்சு கொண்டிருப்பாங்க என்று அல்லாஹு தாலா குர்ஆன்ல பேசுறான். இப்படியானவங்களை பார்த்து அல்லாஹு தாலா ஒரே பதில் கொடுக்கிறான், கல்லா, அப்படி இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை. இந்த சொத்து செல்வம் நிரந்தரமானதல்ல, இந்த சொத்து செல்வம் தான் உலகத்துடைய வாழ்க்கை அல்ல,
இதுதான் உங்களோட லைஃப் அல்ல என்று கல்லா அல்லாஹு தாலா ஒரு வெட்டாக அல்லாஹ் பேசுறான். பேசிட்டு அல்லாஹ் வெட்டி விட்டு அல்லாஹ் சொல்கின்றான், லயும் பதன்ன ஃபில் ஹுத்தமா. இப்படி யாரெல்லாம் மனக்கோட்டை கட்டிக்கிறாங்களோ, இப்படி யாரெல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறாங்களோ, இப்படி யாரெல்லாம் ஒத்தட்ட குறைய பேசி வாழ்றாங்களோ, இவங்களுக்கு லயுன் பதன்ன ஃபில் ஹுத்தமா, இவங்களை நாங்க என்ன செய்வோம், தூக்கி நாங்க ஹுத்தமால நாங்க போடுவோம். ஒமா அதராக மல் ஹுத்தமா, ஹுத்தமா என்றா நபியே தெரியுமா என்னான்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான் நபியை பார்த்து. ஒமா அதராக மல் ஹுத்தமா, நபியே நாயகமே ஹுத்தமா என்றா என்னான்னு தெரியுமா? நாருல்லாஹில் முகதா. ஹுத்தமா என்றது அல்லாஹ்வுடைய நெருப்பு. அல்லாஹ்வுடைய நெருப்பு. உலகத்துடைய நெருப்புக்கும் நரகத்துடைய நெருப்புக்கும் வித்தியாசம். நரகத்துடைய நெருப்பு என்பது சாதாரண நெருப்பு அல்ல. உலகத்துடைய நரகத்துடைய நெருப்புல பல துண்டுகளாக பிரிக்கப்பட்டு அந்த துண்டுகள்ல ஒரு துண்டு தான் நரகத்துடைய நெருப்பு, உலகத்துடைய நெருப்பு. ஆனால் நரகத்துடைய நெருப்பு பயங்கரமானது. நாருல்லாஹில் மூகதா, நாருல்லாஹில் மூகதா, எரியப்பட்ட அல்லாஹ்வுடைய நெருப்பு. நரகத்துடைய நெருப்பு 3000 வருடம் எரியப்பட்டது. 3000 வருடம் எரியப்பட்ட நெருப்பு தான் நரகத்துடைய நெருப்பு. முதல் கட்டமாக 1000 வருடம் எரியப்படுகின்றது, வெள்ளை நிறமாக பத்துகின்றது. இரண்டாவது கட்டமாக 1000 வருடம் எரியப்படுகின்றது, கருப்பு நிறமாக பத்துகின்றது. மூணாவது கட்டமாக 1000 வருடம் எரியப்படுகின்றது, சிவப்பு நிறமாக பத்துகின்றது. 3000 வருடம் எரியப்பட்ட நெருப்பு தான் நரகத்துடைய நெருப்பு. அதுதான் நாருல்லாஹில் மூகதா, அல்லாஹ்வுடைய நெருப்பு. அந்த நரகத்தை விட்டும் அந்த நெருப்பை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய மாசம்தான் இந்த ரமலானுடைய மாசம். அந்த நரகத்திலிருந்து தான் அல்லாஹு தாலா ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அல்லாஹ் விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கின்றான். கனியமான சகோதரர்களே, அல்லாஹ் தொடராக பேசுறான், அல்லதி தத்தலிஉ அலல் அஃபிதா. அந்த நரகத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான். அல்லதி தத்தலிஉ அலல் அஃபிதா, அந்த நரகம் எப்படிப்பட்டதுண்டா, அந்த ஹுத்தமா எனும் நரகத்துல யாராவது போடப்பட்டா முதலாவது அந்த நரகத்துடைய நெருப்பு தீன்ற இடம் எங்கட உள்ளத்தை தான். ஏன்னா உள்ளம்தான் இந்த உலகத்துல கெட்ட விடயங்களை செய்யறதுக்கு எங்களை தூண்டுறது. கெட்ட விடயங்கள் செய்யறதுக்கு, பாவமான காரியங்கள் செய்யறதுக்கு தூண்டது எங்கட உள்ளம்தான். உள்ளம்தான் ஆசைப்படுகிறது, இதை செய் இதை செய் இதை செய் என்று உள்ளம்தான் ஆசைப்படுகிறது. நல்ல விஷயங்களுக்காக வேண்டி செலவழிக்கிற நேரம் உள்ளம்தான் தடுக்குது. மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய நேரத்துல இப்ப போக தேவையில்லை, கொஞ்சம் லேட்டாகி போவோம், உள்ளம்தான் தடுக்குது. எனவே உள்ளம்தான் எங்களை வழி கெடுத்து கொண்டிருக்கின்றது. எனவே நரகத்துல போடப்பட்டதுக்கு பின்னால முதலாவது தீண்டக்கூடிய இடம் அல்லதி தத்தலிஉ அலல் அஃபிதா, அந்த நரக நெருப்பு பாஞ்சி முதல்ல பிடிக்கிற இடம் எங்கட உள்ளத்தை தான் என்று குர்ஆன் பேசுது. அல்லதி தத்தலிஉ அலல் அஃபிதா இன்னஹா அலைஹி முஸதா. பல நரகங்கள் இருக்கின்றது. ஹுத்தமாவை பத்தி அல்லாஹ் பேசுறான். அந்த ஹுத்தமா எனும் நரகத்துல யாராவது நுழைந்தால், யாராவது போடப்பட்டால் அவர்களுக்கு மீண்டும் வெளியே வர முடியாது. வர முடியாமல் அல்லாஹ் அந்த நரகத்தை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். இன்னஹா அலைஹி முஸதா ஃபீ அமதின் முமத்ததா. அந்த நரகத்துல பலவான தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தூண்களில் அந்த அடியார்கள் கெட்டப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கின்றது. ஆக கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக பயங்கரமான ஒரு பாவம்தான் நாங்க மத்த மக்களை பத்தி பேசுறது, மத்த மக்கள்கிட்ட குறைய நாங்க தேடுறது, இன்னொத்த இல்லாத விஷயத்த நாங்க பேசுறது, அது அவதூறு. அவர்கிட்ட ஈக்கிற குறைய பேசுறது அது புறம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ரமலானுடைய மாதம் நாங்க நோன்பை பிடிச்சிக்கிறோம். இந்த நோன்பு பாதுகாக்கப்படணும். இந்த நோன்புடைய முழுமையான கூலி எங்களுக்கு கிடைக்கணும் என்றா முதலாவது நாங்க செய்ய வேண்டியது எங்கட வார்த்தையை நாங்க பாதுகாக்கணும், எங்கட பேச்சை நாங்க பாதுகாக்கணும். அல்லாஹ்வுக்காக வேண்டி நல்ல விஷயங்களை நாங்க பேசணும். இதெல்லாம் கெட்ட விஷயமோ அதை நாங்க பேசாம இருக்கிறது நூறுன் அலா நூர். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே மாதிரி அந்த பயங்கரமான நரகம், அந்த நரகத்துடைய நெருப்பு அது யாராலும் தாங்க முடியாது. அந்த நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்ற சந்தர்ப்பம் தான் இந்த ரமலானுடைய சந்தர்ப்பம். அல்லாஹு தாலா பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அல்லாஹ் விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கின்றான். இந்த ரமலானுடைய மாதம் அல்லாஹு தாலா விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ரமலானுடைய மாதம் ஆரம்ப பகுதி ரஹ்மத்துடைய பகுதி, நடுப்பகுதி மக்ஃபிரத்துடைய பகுதி, இறுதி பகுதி இத்துக்கு மினன்னார், நரகத்துடைய விடுதலையின் பகுதி தான் கடைசி பகுதி என்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
எனவே ரமதான்ல அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கின்றது, அதை நாங்கள் வேண்டிக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் இருக்கின்றது, பாவ மன்னிப்பு தேடுவோம். அல்லாஹ்வுடைய அந்த நரகத்திலிருந்து விடுதலை இருக்கின்றது, அந்த நரகத்தின் விடுதலையை பெற்றவர்களாக நாங்கள் மாறுவோம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிடைத்திருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதம் எம்மை அறியாமல் நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றது, கழிந்து கொண்டிருக்கின்றது. அதிகமாக குர்ஆனை ஓதுவோம், இமான் ஜமாத்தோடு தொழுவோம். அதே மாதிரி நல்ல விடயங்களை பேசுவோம், மற்ற மக்கள்கிட்ட குறைய பேசாம இருப்போம். அதே மாதிரி இந்த சந்தர்ப்பத்துல அந்த நரகத்தை விட்டும் நாங்கள் விடுதலை அடைந்தவர்களாக, நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்றவர்களாக, சுவர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக நாங்கள் மாறுவோம். வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய இந்த உரையிலிருந்து அல்லாஹு தஆலா 3 சூறாக்களை அல்லாஹு தஆலா லஅனத் செய்து ஆரம்பிக்கின்றான். அந்த 3 சூறாக்களும் என்ன என்பது தான் இன்றையக்கான கேள்வி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா